விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே சேஷசமுத்திரம் கிராமத்தில் கோவில் திருவிழா தொடர்பாக உருவான மோதலால் ஏற்பட்ட பதற்றம் தற்போது தணிந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேஷசமுத்திர கிராமம். இந்த கிராமத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் இங்கே ஆடி திருவிழாவில் தேரோட்டம் நடத்துறதுல தொடர்ந்து இரு பிரிவுடைய ஒரு மோதல் இருந்து வந்தது. இந்நிலையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு இந்த கிராமத்தில் ஒரு பிரிவினர் ஆடி திருவிழா மட்டும் தேரோட்டம் நடத்துறதா ஒரு திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக இந்த பகுதியில் காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு போட்டு இங்கே தேர் திருவிழா நடத்துறதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டு வந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நரேந்திர நாயர் இந்த கிராமத்துக்கு இரு பிரிவினர் சமாதானம் செய்து ஒரு தேரோட்டம் நடத்துறதுக்கான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு பிரிவினர் இங்கிருந்த மின்சாரத்தை நிறுத்தி பெட்ரோல் குண்டுகளை வீசி இந்த தேரை தீ வச்சு கொளுத்துனாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா 5க்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாக்கினாங்க. இந்நிலையில் இதனைத் தொடர்ந்து சம்பவத்தில் இருந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நரேந்திர நாயர் இந்த பகுதி மக்கள் மீது ஒரு தடியடி நடத்தினார். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மின்சார தடையை செய்து இங்கிருந்து கற்கள் வீசியதனால மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நரேந்திரன் உட்பட 10க்கும் மேற்பட்டவர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான போலீசாரை கொண்டு பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் டிஐஜி சுமித் சரண் இந்த கிராமத்தை ஆயிரக்கணக்கான காவல்துறை சுற்றி வளைத்து இங்கிருந்த ஒரு 150க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட கைது பண்ணாங்க. இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும், அதாவது காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை தாக்கின வழக்கில் 52 ஆண்கள் மற்றும் 11 பெண்கள் 7 இளம் சிறார்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து சங்கராபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைச்சிருக்காங்க. தொடர்ந்து 2 நாட்களாக தொடர்ந்து பதற்றமான இருந்த இந்த சேஷசமுத்திர கிராமம் தற்போது பார்த்தீங்கன்னா முழுவதும் அமைதியாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அனைத்து தெருக்களிலுமே காவல்துறை உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு பிரிவினர் அவங்க போதிய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. தற்போது சேஷசமுத்திர கிராமம் முழு அமைதியாக இருக்குன்னு சொல்லலாம். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவர் பாலாவுடன் கோபிநாத். வன்முறை சம்பவம் சம்பந்தமாக சுமார் 70 நபர்களை துரிதமாக அரெஸ்ட் செய்துள்ளோம். இப்போ அவங்களுக்கு கைது நடவடிக்கை செய்து இப்போது ரிமாண்டு பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போது 3 லேயர் செக்யூரிட்டி போலீஸ் பந்தோபஸ்து இந்த ஊர் சுற்றியும் இந்த சுற்றுப்பத்து கிராமங்களில் உள்ள ஏரியாவில் 3 லேயர் ஆஃப் செக்யூரிட்டி 3 மாவட்ட எஸ்பிகள் தலைமையில் இருக்காங்க செக்யூரிட்டி.